ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் இன் தமிழ். நான் உங்கள் செந்தில். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போடுறோம். அந்த எஃபர்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு 1000 லைக் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுதான் டார்கெட்டாக வச்சிருக்கேன். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்மளோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ற காசுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்விங்க. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல உங்க ஃப்ரெண்டோட கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 10% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இல்ல 20% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இல்ல 50% பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஷேர் வரப்போகுதுங்க. ஷேர் மார்க்கெட்ல ஒரே வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து 10 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன ஷேர்ஸும் இருக்கு. அதே மாதிரி 10 டைம்ஸ் டிகிரீஸ் ஆன ஷேர்ஸும் இருக்க தாங்க செய்யுது. இது வந்து பர்டிகுலரா ஒரு ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க ஷேர் மார்க்கெட்ல வரும்போது ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணணுங்க. ஒரு 8ல இருந்து 10 கம்பெனிஸ் ஒரு லிஸ்ட் எடுத்து, எது பெஸ்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் எடுத்து, அந்த 10 கம்பெனிஸ்ல உங்ககிட்ட இருக்கிற ஃபண்டை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா, ஈவன் இந்த 10 கம்பெனில 1 இல்ல 2 கம்பெனிஸ் நீங்க பண்ண கால்குலேஷன் மிஸ் அவுட் ஆனாலும், லாஸ் ஆனாலும், கம்பெனி மொத்தமாவே போயிட்டாலும் கூட பாக்கி 8 கம்பெனிஸ் அந்த லாஸை கவர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தர்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 100%. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் 10 கம்பெனிஸ் எடுத்து நீங்க வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது 18ல இருந்து 20% வரைக்கும் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மினிமம் 5 இயர்ஸ்ல. லாங் டேர்ம் தாங்க. எதுவுமே வந்து இன்னைக்கு போட்டோம் நாளைக்கு எடுத்தோம் அப்படின்னு வாய்ப்பு கிடையாது. ஒரு 5 இயர்ஸ் இல்ல ஒரு 3 இயர்ஸ் டு 5 இயர்ஸ் பீரியட்ல ஒரு 18 to 20% ரிட்டர்ன் வந்து நீங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்க்கலாங்க. இதை நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸில் உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ தந்திருக்குமோ அதை விட 3-4 மடங்கு நிச்சயமாக அதிகம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியுங்க. இல்லை எனக்கு தங்கத்தில் இல்லை ரியல் எஸ்டேட்டில் போட்டோன்னா இதோட அதிகமாக கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கிடைக்காதுங்க. எந்த ப்ராப்பர்ட்டியும் சரி, கோல்டும் சரி, 5 வருஷத்தில் 3 தடவை 4 தடவை இல்லை 5 தடவை வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவுங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டாக் பிக்கிங் தாங்க. பெஸ்ட் ஸ்டாக்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரியான ஸ்டாக்கை கண்டுபிடிச்சு ஒரு 5 வருஷத்துக்கு உங்ககிட்ட இருக்க 5 இல்ல 10 லட்சத்தையோ ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமா 5 வருஷத்துல நீங்க 20% பிளஸ் வந்து நீங்க ரிட்டர்ன் எடுக்கலாங்க. இன்னும் நிறைய நாலேஜ் வேணும், ஷேர் மார்க்கெட்ல நான் அடுத்தடுத்த வந்து வெற்றிகளை காணணும்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வீடியோஸ் ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த வீடியோஸ் வரணும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு வீடியோஸா பார்த்துட்டு இருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் எப்படி செலக்ட் பண்றது, அதே மாதிரி யார் வந்து பெஸ்ட் புரோக்கர், அதே மாதிரி அக்கௌண்ட் ஓபனிங் ப்ராசஸ் என்ன, கைட் ஆப்பை எப்படி யூஸ் பண்றது, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாங்கலாம், ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றது, இது எல்லாத்த பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்குங்க. நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸை பார்த்தா மட்டுமே போதும் ஷேர் மார்க்கெட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறலாம். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் என்னென்ன பண்றேனோ, நான் என்னென்ன சக்சஸ் வழிகளுக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கனோ அது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வளரலாம், உங்களோட சேர்ந்து நானும் வளர தயாரா இருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இதுல விடுபட்ட கேள்விகள் பதில்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் திரும்ப வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க செந்தில். நன்றி, வணக்கம்.